வெளியே யாருன்னு பாராமட்டி கதவை தட்டிக்கிட்டே இருக்காவல்ல. ஏக்கா, கதவை திறக்கிறோம்னாட்டி ஒரு தடவைக்கு ஒரு 2-3 தடவை யோசிச்சுக்கிடணும்க்கா. வேற யாராச்சும் திருடனா இருந்தா என்ன பண்றது? ஏன்டி பட்ட பகல்ல எவன் திருட வருவான்? நீ தைரியமா போ, எவனும் வரமாட்டான். ஏக்கா, பட்ட பகல்ல எவன் திருட வருவான்லாம் நினைக்காதிய. எவளும் வருவா. திருடனா ஆம்பளை தான் திருடன்னு ஏதாச்சும் இருக்காங்கும். பொம்பளையும் இப்ப திருட வராளுக. ஆமா, பெரிய இவளுக்கு எல்லாம் தெரியும். காலையில முழிச்சோமா, டீயை போட்டோமா, குடிச்சோமா, தூங்கினோமான்னு சாப்பிட்டோமான்னு இருக்காதியேக்கா. கொஞ்சம் அந்த டிவி ஆன் பண்ணி செய்தியெல்லாம் பாருங்க. அப்பதானே நாட்டுல என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி பேக்லாண்டு மாதிரி அறவேக்கடா இருக்காதியே. அப்ப நாளைக்கு பாத்துக்கங்க, உங்களை எல்லாரும் ஏமாத்திட்டு போயிருவாவ. என்னட்டி சொல்றா? நீ சொல்றத பார்த்தா எனக்கே பயமாலாம் இருக்குது. ஏக்கா, காலு ரொம்ப வலிக்குது. சரி. ஏக்கா வாங்கக்கா, அப்படியே உட்காந்து பேசலாம். இவ்வளோ பெரிய சோபா வாங்கி போட்டிருக்கிய. வந்தா ஒரு நாளாச்சும் உட்காருட்டீங்கிறீங்களா? நிக்க விட்டே பேசி மண்டையில அடிச்சு வெளியே அனுப்பி விட்டுறீங்களாக்கா? எட்டி கழுத்தை நெரிச்சு கக்கூஸ்ல உனைய பூட்டி போட்டுறேன் பத்துக்கோ. நீ ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து உக்காந்தது இல்லையோ? நல்முடி, இதை பார்த்தா நீங்க இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி இல்லையே. என்னைக்கோ என்னைய கழுத்தை நெரிச்சு போடணும்னு நினைச்சிருக்கியே, அப்படிதானே? எட்டி அப்படிலாம் இல்ல, கூறுகட்டத்தனமா பேசிட்டு இருக்காத. அவன் வந்து உட்காரு ஃபர்ஸ்ட். உட்காரணும்னு தானே சொன்னா. போ, பேச்ச வளர்த்துட்டு இருக்காத, போய் உட்காரு ஃபர்ஸ்ட். சொல்லுட்டி, என்னாச்சு? என்னதுக்கா சொல்லணும்? என்னது சொல்லணும்? நீங்க என்ன கேக்குறிய? பைத்தியமாட்டி உனக்கு. உனக்கு ஷார்ட் மெமரி லாஸ் ஏதாச்சும் இருக்குதா? ஷார்ட் மெமரி லாஸா? அப்படின்னா அப்படின்னா என்னதுக்கா? அப்படின்னா பேசிட்டு இருக்கும் போதே பாதியில மறக்கிறது. சிட்டி, நீ எதுலயும் செய்தியில பார்த்தேன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தால, அதை சொல்லுட்டி. ஆமா ஆமா ஏக்கா, மறந்துட்டேன்க்கா. அது என்னன்னா, டிவியில நான் பார்த்தேன் பார்த்துக்கங்க. ஒருத்தி வாரா, ரூபா நோட்டு தூக்கி வாசல்ல போட்டுட்டு கதவை தட்டிட்டு மறைஞ்சு நிற்க பார்த்துக்கங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் அந்த நோட்டுக்கு ஆசைப்பட்டு எடுத்து மோந்து பார்க்க அதோட அவ்வளோதான் மயங்கி விழுந்துடுறா. கழுத்தில் உள்ளது கையில் உள்ளதெல்லாம் கழட்டிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டாக்கா. சிட்டி, நீ உண்மையத்தான் சொல்றியா? ஆமாக்கா, அதான் சொல்றேன். யாராச்சும் வந்து இப்படி கதவை தட்டினாலும் ஓடி போய் திறந்துட்டு நிக்காதியே. அப்ப யாராச்சும் உன் மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சுட்டு காசு உங்க நகையெல்லாம் அள்ளிட்டு ஓடிடுவான் பாத்துக்கங்க. ஏக்கா, நகை மட்டும் பறி போகும்னு நினைக்காதியே. இந்த உண்மை உங்க மாமியாருக்கு தெரிய வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்களும் அம்மியில வச்சு அரைச்சிருவாவா பாத்துக்கங்க. எட்டி, நகன்னு சொன்னோன்னதான் ஞாபகம் வருது. தங்க விலைய பாத்தியா? ஆமாக்காவும் பார்த்தேன். ஏன் சின்னட்டி இப்படி சாதாரணமா பார்த்தேன்னு சொல்றா? நகை விலை எம்முட்டி ஏறிப்பி கிடக்குன்னு பாத்தியா? ஏக்கோ, அதான் சொன்னேன், இப்ப தானே சொன்னேன் செய்தியை பாருங்கன்னு. முன்னே விட 2060 ரூபா என்னமோ கம்மியா இருக்க. இப்போ ஒரு பவுனு 1,04,000 தான். உங்களுக்கு தெரியாதா? உண்மையா சொல்றா? தங்க விலை கம்மியாயிடுச்சா? இது தெரியாம போயிடுச்சே. இதுதான் சரியான நேரம் நினைக்கேன். நமக்கு சேர்த்து வச்ச காசை எடுத்து நம்ம மாமியாருக்கு தெரியாம நகை எடுத்து வீட்டில் வச்சிருவோமா? அப்படி எடுத்து வச்சாலும் நம்ம மாமியாருக்கு தெரிஞ்சிருமோ? சரி, நம்ம கஷ்டப்பட்டு உண்டியில் போட்டு ஒரு 1 லட்சம் சேர்த்து வச்சுருக்கோம். எப்படியும் ஒரு பவுனுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணி எடுத்துடலாம், அங்கேயும் காசை பரட்டி. சரி பார்க்கலாம், இது சீக்கிரட்டாகவே இருக்கட்டும். நகை விலை இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பவுன் எடுத்து வச்சுன்னா யாருக்கானா நம்ம சொல்லிடக்கூடாது. இது நெட்டு உட்காந்துருக்காளே, இவள் கூட நம்ம சொல்லிடக்கூடாது. இப்போ செக்கோ, வாய்க்குள்ள கொசு போகுது. கொசுவா? சி சி போ. சீ சீ, போவா. அப்படி சொன்னா கொசு ஓடிருமா? வாயை பொழந்துட்டு அங்க என்ன பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கியே? நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஏன் மூஞ்ச பார்த்துட்டு பேச வேண்டியதானே? அங்க விட்டத்துல என்ன பள்ளியா ஓடிட்டு இருக்குது? பள்ளி எல்லாம் ஓடல, கள்ளி தான் ஓடுறா. கள்ளியா? ஆமா, அந்த கள்ளி நீ தான். என் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கிற ஒரே ஒரு பாசமான ஃப்ரெண்டு நீ தானே. உன்னைய பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏக்கா, நாலுமணி எட்டி, நீ இப்ப எதுக்கு இப்படி பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா? ஏக்கா, ஒன்றும் இல்லை, என்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எல்லாம் நீங்க என்ன யோசிச்சிருப்பியன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எட்டி நெட்ட சும்மா சிரிச்சு காலே டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காத சொல்லியாச்சு. வாயை மூடிட்டு இருந்துக்கு, அதான் உனக்கு நல்லது. சரிக்கா, டென்ஷன் ஆகாதிய. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு நானாவே இருந்துக்கிடுறேன். எனக்கும் அதுல ஒரு சந்தோஷம்தான். சரி நாலுமணியக்கா, விட்டத்தை பார்த்து இப்படி என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கிய? அது ஒண்ணுமில்ல நெட்ட, தங்க விலை கம்மியா இருக்குன்னல்ல, அதான் சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். சும்மா யோசிக்க என்னக்கா இருக்குது? காசு இருக்கிறவையே இந்த டைம்ல போய் நகையை வாங்குவாவ. நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? 1 கிராமுக்கு கூட போய் வாங்க முடியாது. நம்ம யோசிச்சு என்னாக வப்புது? ஆமா,
ஆமா நீ சொல்றதும் சரிதான். நம்மளால 1 கிராம் தங்கம் கூட வாங்க முடியாது. இல்லை அதில் யோசிச்சுட்டு என்ன ஆக போகுது. சரி. நீ கணக்கா கதவை தட்டிட்டு இருக்கானே. ஐயோ சரி என்ன? செக்கா, நம்ம இருந்து பேசுனதுல வெளியே யாரு கதவை தட்டினவனே கவனிக்கல பத்தியலா. சரி மெதுவா போய் கதை திறந்து பார்ப்போம் யாருன்னு. நம்ம வீட்டு ஆளா இருந்தா திறந்து வழிய விடுவோம், இல்லைன்னா அந்தளவு துரத்தி விட்டுருவோம்க்கா. சரி டி வா. மக்களே நம்ம போய் யாருன்னு பார்க்கலாம். அப்புறம் இதோட எபிசோடு வந்து நம்ம நாளைக்கு தொடரும் பாருங்க சரிங்களா. நம்ம சேனல்ல யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்களோ இந்த கதை முடிவில் கண்டிப்பாக உங்களுடைய பேரெல்லாம் நாங்கள் இதில் சொல்லுவோம். யார் பேர் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவிய பேரை சொல்லணும் நீங்கள் விருப்பப்பட்டால் கூட நீங்கள் அந்த பேரையும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் நெட்டவள்ளி நான் சொல்லுவேன், அப்புறம் நம்ம 4 முடியக்கா சொல்லுவேன், நம்ம ராணியக்கெல்லாம் சொல்லுவேன் சரிங்களா. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே. ஆமாம் மக்களே, கொஞ்சம் எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சின்னா நல்லா கமெண்ட் சொல்லுங்கள். பிடிக்காது ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சொல்லலாம், நாங்கள் அதை மாற்றிக்கிடுவோம். அப்புறம் நெட்டை சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் உங்கள் பேரெல்லாம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி வைங்க. நாங்கள் கண்டிப்பாக இறுதி முடிவில் நாங்கள் உங்கள் பேரெல்லாம் சொல்லுவோம். ஆமாம் மக்களே, ப்ளீஸ் மக்களே எல்லோரும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் மக்களே. அச்சிச்சோ நெட்டை கதவை உடைச்சாலும் உடச்சி போட்டாலும் நினைக்கேன். வாட்டி நம்ம 2 பேரும் ஓடி போய் யாருன்னு பார்ப்போம். ஏட்டி இருந்தாலும் நீ முன்ன போய் நில்லு சரியா. ஏன்னா மயக்க மருந்து கொடுக்குறதா இருந்தால் நீ மயங்கி விழுந்துக்கோ. நான் கதவை பூட்டிட்டு உள்ளே ஓடி வந்துடுவேன்ல, அதான் சொல்கிறேன். ஆஹா